ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் லதா. வெல்கம் டு செக்கம்மா சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் புதினா வளர்ப்பை பற்றி பார்க்கலாங்க. நிறைய பேருக்கு புதினா வளர்ப்பு ஃபெயிலியர் ஆகுதுங்க. எங்களுக்கு வீட்டில் நாங்கள் நட்டு வைக்கிறோம், வர்றதில்லை, எங்களுக்கு காஞ்சு போயிடுது, இந்த குச்சியெல்லாம் காஞ்சு போயிடுதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் சொல்கிற இந்த வகையில் நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக புதினா நம்ம 100% நம்ம கேரண்டியாக பொழைக்க வைக்கலாம், நல்லா அறுவடை எடுக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம வீட்டுக்கு இன்னைக்கு ஒரு கட்டு புதினா வாங்கிட்டு வந்திருந்தேன். அதில் கீழே இருக்க இலைகள்லாம் நம்ம தேவைக்கு பறிச்சுட்டு மேலே நுனியில் ஒரு 2-3 இலைகளை விட்டுருங்க. நல்ல தடிமனாக இருக்கிற மாதிரி வேரெல்லாம் நல்லா விட்டுருக்க மாதிரி குச்சிகளாக நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் எல்லா குச்சிகளும் நான் செலக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். வேரெல்லாம் நல்லா தடிமனாக இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம இந்த வேர் இல்லாமல் கூட இது வரைக்கும் கட் பண்ணி கூட நம்ம புதினா வச்சு வளர்த்தலாம். பட் அதுக்கு கேரண்டி கொடுக்க முடியாது. இதுக்கு 100% கேரண்டி கொடுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி இதுலேயே வேர் இருக்குது. ஸோ நம்ம மண்ணில் வச்சு நல்லா ஊனி விட்டு கரெக்டான ஒரு ஃபெர்டிலைசர் கொடுத்தோம்னா சூப்பராக காடு மாதிரி வந்துடும். வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த புதினாவுக்கு என்ன மாதிரி ஃபெர்டிலைசர் கொடுக்கணும், என்ன பாட்டிங் மிக்ஸ் பண்ணணும், எந்த மாதிரியான பாட்டிங் மிக்ஸில் இந்த புதினாவை நம்ம வளர்க்கலாம், என்ன மாதிரி ஃபெர்டிலைசர் கொடுக்கணும் இதுக்குன்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாத்தையும் விரிவாக பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், முதல்ல நம்ம க்ரோ பேக்கை செலக்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி அகலமாக இருக்க மாதிரி க்ரோ பேக்கை எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா படர்ந்து வரும். நமக்கு கீரைகள், இந்த மாதிரி புதினா, கொத்தமல்லி, இந்த மாதிரி செடிங்கள்லாம் இந்த மாதிரி க்ரோ பேக்கில் நம்ம வளர்த்தலாம். அதாவது இதுக்கு பாட்டிங் மிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பங்கு செம்மண் எடுத்துக்கோங்க, கொக்கோ பீட்டு கொஞ்சம் எடுத்துக்கோங்க, ஒரு பங்கு கொக்கோ பீட்டு, ஒரு பங்கு மண்புழு உரம், அதை தவிர கொஞ்சமாக மாட்டுச்சாணம், நம்மளுடைய கவுடங் மேன்யூர் இருக்கு இல்லையா, அது இருந்ததுன்னா அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதுவே போதுமானது. இப்போது இதெல்லாம் நம்மக்கிட்ட ஆல்ரெடி கலந்தே தான் நம்மளோட மாடி தோட்டத்தில் இருக்க மண்ணெல்லாம் இருக்குது. அதனால் ஜஸ்ட்டு நான் இதை லூஸ் மட்டும் பண்ணிக்கிறேன். ஸோ நான் சொன்ன இந்த ஐட்டம் எல்லாம் நல்லா கலந்துட்டு நீங்கள் அதில் புதினாவை நட்டு வைக்கும்போது நல்லா சூப்பராக காடு மாதிரி வருங்க. அறுவடை நீங்கள் வேணுங்கும் போது எடுத்துக்கிட்டே இருக்கலாம். எப்போ இலை சிறுக்குதோ, சிறுத்து போகும், அந்த சமயத்தில் அதனுடைய டைம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம அதை எடுத்துட்டு மறுபடியும் புதுசாக நம்ம நட்டு வச்சு நம்ம மறுபடியும் வளர்த்தலாம். பாருங்கள், இது மாதிரி பழைய மண்ணையே நம்ம க்ளீன் பண்ணி வைக்கும்போது இந்த மாதிரி வேர்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் எடுத்துடணும். நம்ம மண் எப்பயுமே நல்லா பொல பொலன்னு இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த வேர்கள் மட்டும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு சும்மா லைட்டாக அப்படி கிளறி கொடுங்க மண்ணை. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா முதல்ல தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு 4 மக்கு தண்ணி ஊற்றிடுங்க. ஏன்னா மண் நல்லா வரன்னு இருந்தது பார்த்தீங்களா, அதனால் நல்லா 4 மக்கு 5 மக்கு தண்ணி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா ஃபுல்லாக அது அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஒரு ஹோல்ஸ் போட்டு புதினாவை நட்டு வைக்க வேண்டியது தான். பெரிய ப்ராசஸ்லாம் ஒன்றும் இல்லை. பட் ஆனால் கரெக்டான டைமில் நம்ம அதை நட்டு வைக்கணும். இந்த மாதிரி ஈவினிங் டைமில் நீங்கள் நட்டு வச்சிங்கன்னா எந்த செடியாக இருந்தாலையும் மேக்சிமம் இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக அது கொஞ்சம் வெயில் இல்லாமல் நல்லா வாட்டமாகாமல் இருக்கும். காலையில் நம்ம நட்டு வைக்கும்போது என்ன ஆகும்னா வெயில் வந்த உடனேயே சுருங்கி போயிடும். அப்புறம் 2-3 நாள் ஆகும் அது வேர் பிடிச்சி நல்லா மறுபடியும் வளர்றதுக்கு 2-3 நாள் ஆகும். ஈவினிங் டைமில் வைக்கும்போது அடுத்த நாள் காலையிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு வைங்களேன். அதனால தான் சொல்கிறேன் ஈவினிங் டைம் நீங்கள் வச்சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஹோல்ஸ் போட்டுருங்க. இப்படி அந்த பாட்டம் வரைக்குமே நல்லா ஹோல்ஸ் போட்டுருங்க. என்கிட்ட இருக்கும் ஒரு 20-25 ஸ்டெம் இருக்கும். நல்லா இப்படி போட்டுருங்க. கீரைகள்னா கூட நம்ம நல்லா வேக வச்சு சாப்பிடணுங்க. புதினாலாம் அப்படி பிரச்சனையே இல்லை, அப்படியே பறித்து நம்ம வாயில் போட்டுக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது.
க்ரீன் டீயில் போட்டுக்கலாம், லெமன் ஜூஸில் போட்டுக்கலாம், சட்னி செஞ்சு சாப்பிடலாம். அதுக்கெல்லாம் நிறைய வணக்கணும்னு கூட கிடையாது. சும்மா அப்படியே ஹாஃப் பாயில்டாக டக்குன்னு பரட்டிட்டு உடனே எடுத்து நம்ம சட்னி பண்ணோம்னா நல்ல வாசமாக இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் புதினா ரைஸ் தான் பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது மாதிரி இம்மிடியேட்டாக சும்மா அப்படி மாடிக்கு வரும்போது ஒரு 10 இலை எடுத்து வாயில் போட்டு மென்னோம்னாவே நமக்கு இதில் நிறைய அயன் இருக்குங்க, கால்சியம் இருக்குது. ஸோ நமக்கு வளர குழந்தைங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இது தேவை, எல்லாருக்குமே தேவைங்க. பாருங்கள், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஒரு 30 ஹோல்ஸே போட்டேன். சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம், நம்ம அப்படியே எடுத்து நட்டு வைக்க வேண்டியது தான். பாருங்கள், இத்தனை குச்சி இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம இதை அப்படியே எடுத்து வைக்கலாம். பாருங்கள், எல்லாத்துலேயும் வேர் நல்லா சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், வேர். நீங்கள் புதினா வாங்கும் போதே இந்த மாதிரி தண்டுகள் நல்லா தப்பமாக தடிமனாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கிட்டிங்கன்னா, ஒரு சின்ன பேக் இருந்தால் போதும், நீங்கள் அதில் அழகாக வீட்லேயே வச்சு வளர்த்துக்கலாம். பாருங்கள், இது நல்லா ஃபுல்லாக ஆழமாக விட்டுருங்க. சரிங்களா? எப்படி எவ்வளோ ஈஸி பாருங்கள், செடி புதினா செடி நட்டு வைக்கிறது. பரவாயில்லைங்க, ஓரளவுக்கு குத்து மதிப்பாக போட்டேன் ஓட்டை. எல்லா ஸ்டெம்மும் கரெக்டாக போயிடுச்சு. இந்த ஒரே ஒரு ஹோல்ஸ் மட்டும்தான் மீதி ஆயிடுச்சு. பரவாயில்ல. பாருங்கள், இது மாதிரி நட்டு வச்சுருங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுங்க, லைட்டாக இப்படி மண்ணை மட்டும் அழுத்தி கொடுங்க. இது மாதிரி ஒரு ஹோல்ஸ்கிட்டையும் கை வச்சு இப்படி லைட்டாக மண்ணை அழுத்தி கொடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ நட்டு வச்ச உடனேயே உரமெல்லாம் கொடுக்கக்கூடாது. இது இருக்கட்டும், ஒரு 2-3 நாள் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அந்த தண்டுங்கள்லாம் நல்லா செழிப்பாக நிற்கும், நேராக நிற்கும். அதுக்கப்புறமா நம்ம உரத்தை கொடுக்கலாம். இதுக்கு பெருசாக உரமெல்லாம் தேவைப்படாது. நம்ம அரிசி கழுவுன தண்ணி வேஸ்ட் வாட்ரு சேமித்து வைப்போம் பார்த்தீங்களா, அதை மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். அதை கொடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, மீன் அமிலம் கொஞ்சம் தெளித்து விடுங்க. நைட்ரஜன் சத்து, இலைகளினுடைய வளர்ச்சி நல்லா வரணும்னா நைட்ரஜன் சத்து நிறைய இருக்கிற மாதிரி உரமாக நம்ம கொடுக்கணும். சரிங்களா? டீ வேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம ஊற வச்சுட்டு அதை தெளித்து விடலாம். மீன் அமிலம் தெளித்து விடலாம். இதெல்லாமே கொடுத்தோம்னாவே போதும், புதினா சூப்பராக வருங்க. 30 நாளில் நல்லா இந்த பேக் ஃபுல்லாக நல்லா கொசன்னு புதினா நம்ம பார்க்கலாம். வளரட்டும். அவ்வளோதாங்க. இப்போதைக்கு சூப்பராக புதினா பிளான் பண்ணியாச்சு. ஈவினிங் டைமில் பண்ணதுனால கண்டிப்பாக இந்த செடி நல்லாவே பொழைச்சிக்கும். எந்த செடி வச்சாலையும் வச்சுட்டு ஒரு வாழ்த்து சொல்லுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த செடி நல்லா வந்துருச்சு, சூப்பராக வந்துருச்சு, நிறைய புதினா இருக்குது இதில், அருமையாக செடி பொழைச்சி நிறைய புதினா வந்துருச்சு, அந்த மாதிரி ஒரு வாழ்த்து சொல்லுங்கள். கண்டிப்பாக செடி வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். Until then, bye from Lata.